கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெர்சஸ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இந்த 2ல ட்ரீட்மெண்ட்ல எதுன்னு பெஸ்ட்ன்னு கேட்டா, நெறைய பேர் இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவீங்க. காரணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய அந்த அணுகுமுறை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனாலேயே நெறைய பேர் பிரைவேட் போறது தான் பிரிஃபர் பண்றாங்க. சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தா கூட பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் போய் பாருங்களேன். நாளைக்கு எத்தன மக்கள் வராங்கன்னு. ஏன்னா எல்லார்கிட்டயும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு காசு இருக்கிறதில்ல. அதனால தான் இன்னைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா, காசு இல்லாம இருக்கிறதுனாலயோ என்னவோ, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அந்த மக்கள் கிட்ட நடந்துக்கிற விதம் வந்து அவ்வளோ ப்ளசன்ட்டா இல்ல. நான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொல்லல. ஆனா, ஒரு சில இடங்கள்ல டாக்டருடைய ட்ரீட்மெண்ட் சரியில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்ல. மருத்துவமனை ஊழியர்கள் வந்து ஒழுங்கா பிஹேவ் பண்ணல. இந்த மாதிரி நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மேல இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நியூஸா ரிப்போர்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இத நான் பர்சனலாவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் பட்சத்துல நீங்களும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்துலலாம் சரியான கோவம் வரும். ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்க்கு போறோம், அவங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் குடுக்கல, ஒழுங்கா மரியாதை நடத்தல அப்படின்னும்போது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் வரும். என்னடா பண்றது? ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த இடத்துல உங்களுடைய கோபம் நியாயமானதா? உங்களுடைய ஆதங்கம் சரியானது தான். ஆனா நெறைய பேர் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே விட்டுருவாங்க. சில பேர் கோவப்பட்டு அங்க இருக்க மருத்துவமனை ஊழியர்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த மருத்துவமனை ஊழியர் அவங்களும் பதிலுக்கு இவங்க கூட ஆர்கியூ பண்ணி அந்த விஷயத்த அப்படியே கடந்து போயிடுவாங்க. நாமளும் அப்படியே விட்டுருவோம். இதனாலயே என்னவோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு மருத்துவமனைங்கிறது நமக்காக, நமக்கு சேவை செய்யறதுக்காக நம்முடைய வரிப்பணத்துல இயங்கிட்டு இருக்க ஒண்ணு. அங்க இருக்க மருத்துவர்ல இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அவங்க எல்லாருமே நமக்காக நம்முடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு அங்க வந்திருக்கவங்க. ஸோ ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம கண்டிப்பா அதை தட்டி கேட்டு தான் ஆகணும். ஒரு மாவட்டத்துல இருக்க எல்லா அரசு மருத்துவமனைகளும் குறிப்பா சொல்லணும்னா ஆரம்ப லெவல்ல இருக்க பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருக்கு அரசு மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இது எல்லாமே வந்து அந்த மாவட்டத்துல இருக்க டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் கீழே தான் வரும். ஸோ அந்த அலுவலகத்துக்கு நேரில் போய் நம்ம வந்து இதை சம்மந்தமாக புகார் செய்யலாம். அப்படி இல்லையா உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்தே 104 அப்படிங்கிற நம்பருக்கு டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை வந்து புகாராக பதிவு செய்யலாம். இந்த 104 அப்படிங்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட 108 மாதிரி தான். ஆம்புலன்ஸ் சேவைக்கு 108 இருக்குன்னா 104ங்கிறது மக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பரா இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கே கால் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான புகார்களையும் தெரிவிக்க முடியும். இப்போ நான் ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா அங்கேருந்தே நான் 104 கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எனக்கு பேசுவாங்க. அவங்க கிட்ட நான் என்னுடைய பேர் ஊர் பேரை சொல்லும் போது அவங்க எனக்கு ஒரு பதிவு எண் கொடுப்பாங்க. ஏன்னா என்னோட பேரையும் ஊரையும் போட்டு அவங்க என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நான் அடுத்த முறை 104 கால் பண்ணும்போது சொல்லணும். ஏன்னா இந்த 104 அப்படிங்கிறது வெறும் ஹாஸ்பிட்டல் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு இலவச மருத்துவ ஆலோசனை மையம். அதாவது எனக்கு ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா நான் 104 கால் பண்ணி அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட இது சம்பந்தமா பேச முடியும். அவங்க எனக்கு மருத்துவ ஆலோசனை ஃப்ரீயாவே வழங்குவாங்க. அதுதான் 104ஓட கான்செப்டே. ஸோ இதுக்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஃபாலோ பண்றதுக்காக இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் 104 கால் பண்ணும்போது அந்த பதிவு என்ன சொல்லி நம்ம மருத்துவர்கிட்ட பேச முடியும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கம்ப்ளைண்ட் மேட்ருக்கே வருவோம். இப்போ நான் ஈரோடு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். 104 கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஈரோடு ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்றேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே சூட்டோட அந்த மருத்துவமனையோட நிர்வாக பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்து அவங்க கிட்ட கால் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அதோட நிர்வாக பொறுப்பு வந்து ஆர்எம்ஓன்னு சொல்லுவாங்க. ரீஜனல் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அந்த முழு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பொறுப்பு. இதே இது ஒரு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்குன்னா அங்க வந்து பிஎல் இருப்பாரு, பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாரு. இதே ஒரு மெடிக்கல் காலேஜ்னா அங்க வந்து முதல்வர் இருப்பாங்க. ஸோ சம்பந்தப்பட்ட மருத்துவமனையோட நிர்வாக பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டே நேரடியா போய் இந்த பிரச்சனையை 104 வந்து கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த நிர்வாக பொறுப்புல இருக்க ஆர்எம்ஓ, பிஎல்ஓ இல்ல மெடிக்கல் காலேஜோட டீனோ அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து இதை பத்தி பேசுவாங்க. ஸோ பேசி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடுவாங்க. இந்த பிரச்சனை முழுசா தீர்க்கப்படுற வரைக்குமே 104 வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இதை நானே வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டீன் வரைக்கும் அந்த விஷயம் போய் டீன் வந்து என்கிட்ட வந்து பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த நாள் வந்து எனக்கு 104லேருந்து அவங்க மறுபடியும் கால் பண்ணி இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்றத கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 104 அப்படிங்கிறது வெறும் இந்த ஒரு நம்பர் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. 108ங்கிறது விளம்பரப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா 104ங்கிற நம்பரை வந்து நிறைய பேருக்கு மக்கள்கிட்ட அவங்க கவர்மெண்ட் வந்து தெரியப்படுத்தாம இருக்காங்க. இதுல இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது.
ஸோ அதனால இந்த வீடியோ அவசியம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை நம்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதெல்லாமே வந்து அப்படியே கடந்து போயிடுவோம், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயம், நம்ம ஃப்ரீயா பார்க்கல. அவங்க நம்ம டாக்ஸ்ல தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாங்க. நம்முடைய டாக்ஸ்ல தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. ஸோ எதையுமே நம்ம டாலரேட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.